ஓராயிரம் யானை கொன்றாள் பரணி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஐயா பேலாகி பரகாலி மலையாள புத்து நேத்து முன்னாடி வெச்ச மாமா கலை காலி புத்து கடிமாக பரக் மரே பப்பு மரி காமத்து கோர்தன அடிக்க புடி புடி காலி பாண்டி பண்ணி எங்க 18 என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நான் வந்து பாடுறதே ரொம்ப பெரிய விஷயம். செலக்ட் ஆனா ஓகே, ஆகலனா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். எங்க ஊரே மக்களையோ 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 நீ காத்தருட வேணுமையா 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 வேணுமையா. மைக்கே தேவையில்லை நினைக்கிறேன். எவ்வளோ வருஷம் கரும்புசாமி பாட்டு பாடிட்டு இருக்கேன். உனக்கு முன்னால சரண்டர். ஸ்ரீலங்காலேருந்து இங்கே Accept வந்துருக்கேன். பண்ணுவாங்களா இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு நினச்சிட்டு இருந்தேன். Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு நம்மளோட the finalist of Little Champs. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆல்ரெடி வந்து எல்லாருமே வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வின்னர்ஸ் தான். ஆனால் வந்து ஒரு டஃப் காம்படிஷன். இப்போ வரைக்குமே வந்து யாருமே கெஸ் பண்ண முடியல, ஓ இவங்க வின்னரா இல்லை அவங்க வின்னரா அப்படின்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் ஆல் 6 of you ஆர் வின்னர்ஸ். அண்ட் இவ்வளோ தூரம் இந்த ஒரு பயணம்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு 0லேருந்து ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் ஒரு பயணம் இருக்குல்ல. ஹவு ஹாப்பி ஆர் யூ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு? யார்கிட்ட ஆரம்பிக்கலாம்? இங்கேயா அங்கேயா? சரி, அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரிகமப்பா வருவேன்னு நான் நினச்சி பார்க்கல. ஜஸ்ட்டு போயிட்டு அட்டன் பண்ணலாம், ஒரு லெவல் செலக்ட் ஆனால் இன்னொரு லெவல் நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கலாம் தான் நான் நினச்சி வந்தேன். இப்போ இவ்வளோ பெரிய லெவலில் வந்திருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பர். நான் இந்த ஃபர்ஸ்ட் வரும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். இப்போ நான் 6 பேர்த்துல ஒருத்தராக இருக்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்கு. சூப்பர். நான் வந்து மெகா ஆடிஷன் வரும்போது, இப்போ ஆடிஷன் நடக்கும்போது நான் வந்து செலக்ட் ஆவேன்னு நான் நினைக்கல. என்னோட ஃபேவரட் காட் வந்து முருகர். முருகர் என் கூட இருந்து பார்த்துக்கிறாரு. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ ஸ்வீட். நான் வந்து செலக்ட் ஆகுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. செலக்ட் ஆனா ஓகே, ஆகலைன்னா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். அப்புறம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் வந்து மெகா ஆடிஷனுக்கு வரும்போது நான் ஆடிஷனில் செலக்ட் ஆகிடணும்னு வந்தேன். அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் போகும்போது என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்தேன். நான் எலிமினேட் ஆகிடக்கூடாது, நான் லாஸ்ட் வரைக்கும் இருந்து என்னோட பெஸ்ட்டு கொடுத்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகணும்னு நினச்சிட்டு வந்தேன். இவ்வளோ தூரம் வருவோன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப ஹாப்பி. நான் வந்து மெகா ஆடிஷனில் செலக்ட் ஆனதே ரொம்ப பெரிய விஷயம். இதில் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகிருக்கேங்கிறதுல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே ப்ரௌடாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் அவங்க நம்ம அச்சீவ் பண்ணால் நம்மளோட ட்ரீம்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஸ்கூலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்க, அதை கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். நீங்கள் இப்போ இந்த சைடில் ஆரம்பிக்கலாம். ஸ்கூலில் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு நான் வெளியில் ஏதாவது பாட போகிறோன்னா நீங்கள் பாடிட்டு வாங்க, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா என்கரேஜும் பண்ணுவாங்க. ஸ்கூல்னால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பாடுறீங்க, இன்னும் அப்படி நல்லாவே பாடுங்க, ஃபைனலிஸ்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து என்னோட ஸ்கூல் பிரின்சிபலே என்னோட மாமா தான். ஓகே. அப்போது வந்து நான் வந்து அங்கே ஸ்கூலில் வந்து நிறைய காம்படிஷன்ஸ்க்குலாம் போவேன். எல்லாருமே நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா பாடுற, நல்லா நிறைய லேர்ன் பண்ணிக்கோ, இன்னும் நல்லா பெட்டராக இம்ப்ரூவ் ஆகுவா இப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் வந்து ஸ்கூல் மூலமாக தான் நான் இங்கே வந்து செலக்ட் ஆகியே வந்தேன்க்கா. எனக்கு வந்து ஆடிஷன் நடக்குது அப்படின்னு தெரியாது. டீச்சர் வந்து நம்பர் எழுதி கொடுத்து அட்ரஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்தேன். அப்புறம் ஒவ்வொரு ஆடிஷனும் செலக்ட் ஆகும்போது நான் ஸ்கூலில் சொல்லும் போது டீச்சர்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்தடுத்த லெவலுக்கும் போகணும்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப சூப்பர், இன்னும் நல்லா பாடி எப்படியாவது செலக்ட் ஆகிடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஸ்வீட். எனக்கு ஸ்கூலில் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. மிஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணி ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. பிரின்சிபல் சார்லாம் வந்து சூப்பராக பாடுறடா அந்த மாதிரி சொல்லுவாங்க.
ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபைனல்ஸில் நல்லா பாடுறா, ஆல் த பெஸ்ட்லாம் சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸ்கூலில் டீச்சர்லாம் கால் பண்ணுவாங்க ஃபைனலிஸ்ட் ஆனதுக்கப்புறம். கால் பண்ணும்போது ஹோம்ஒர்க்லாம் பண்ணியா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. டேரெக்டாக போய் ஆல் தி பெஸ்ட்ரா, நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸு என்னோட ரொம்ப அவங்க தான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டு போயிட்டான், பொறாமலாம் இருக்காது. நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் மேமும் நல்ல சப்போர்ட் தான். நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ். நம்மளுக்கு வந்து இங்கே இப்போ நீங்கள் சொன்னீங்களே டீச்சர்ஸ்லாம் எவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ, இந்த ஷோவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட்டாக இருந்தது வந்து ஜட்ஜஸ். உங்களை வந்து ஃபைன் டியூன் பண்ணி 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 இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஜட்ஜஸ் பற்றி பேசி ஆகணும். ஜட்ஜஸாக இல்லாமல் அவங்க உங்களுக்கு டீச்சர்ஸாகவும் இருந்துட்டு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து எல்லாருமே ஜெயிக்கணும்னு போடுற அந்த ஒரு முயற்சின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக ஜட்ஜஸ் பற்றி எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஜட்ஜஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்டேஜில் வந்து ஏதாவது இப்போ சவுண்ட் செக் நடக்கும். அதில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோன்னா அதை வந்து இப்படி பாடணும் அப்படி பாடணும்னு நல்லா என்கரேஜ் பண்ணி அவங்க அதை நல்லா அந்த மிஸ்டேக்கை திருத்தி அப்புறம் நம்மளை நல்லா பாட வைப்பாங்க. யார் யார் அந்த மாதிரி? சைந்தவி மேம், சரண் சார் வருவாங்க. அப்புறம் எல்லாருமே எல்லா ஜட்ஜஸ் பாடுவேன்க்கா. அதில் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுவாங்க. அடுத்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபேவரட் ஜட்ஜ்? என்னோட ஃபேவரட் ஜட்ஜ் வந்து சரண் சார். நான் வந்து பாடும்போது நான் தன்வி சொன்ன மாதிரி சவுண்ட் செக் அப்போ ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன். அப்போ வந்துட்டு அங்கேருந்து ஜட்ஜஸ் வந்து கீழே வந்து அப்படி இல்லை, சங்கதி இப்படி தான் வரும் அப்படி சொன்னதுக்கப்புறம் நான் அதை கரெக்டாக பாடுறேனான்னு பார்ப்பாங்க. கரெக்டாக பாடினேன்னா ஓகேன்னு இப்படி கையை காட்டுவாங்க. எனக்கு பாடலன்னா யாராவது பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா வந்திருக்காங்களா? அந்த மாதிரி இல்லை, அப்படி இல்லை. எனக்கு பிடிச்சவங்க வந்து ஸ்ரீனி சார். இப்போ சவுண்ட் செக்லாம் நடக்கும். இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான். இப்போ நான் வந்து ஏதாவது பாடுறேன், அது தப்பாக இருந்துச்சுன்னா ஜட்ஜஸ் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த இது வந்து தப்பாக இருக்குது, அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபேவரட் ஜட்ஜ்னா இவங்க இதை சொன்னதை வந்து நான் மைண்டில் அப்படியே வச்சுப்பேன்னா எதை சொல்லுவீங்க? ஸ்ரீனி சாரும் சரண் சாரும். அவங்க கொடுத்த ஒரு பெஸ்ட் ஆஃப் அட்வைஸ்னா, சூப்பராக பாடுற. ஒரு வாட்டி இசை தொடங்குதமான ஒரு பாட்டு பாடும்போது ஸ்ரீனி சார் வந்து பேய் மாதிரி பாடிருக்கேன்னு சொன்னார். அந்த காமெண்ட்ஸ் வந்து பிடிச்சிருந்தது. ஓகே. அது ஒவ்வொரு வாரமும் ஃபைனலிஸ்ட் எடுக்கும்போது ஜட்ஜஸ் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து எல்லாத்தையும் போய் அந்த சேரில் உட்கார வைக்கணும்னு தான் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சைந்து மேலே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது தொண்டை சரியில்லைன்னா டேப்லெட் கொடுப்பாங்க. யார்? சைந்து. ஓகே, ரைட். ஜட்ஜஸ் கிட்ட பிடிச்ச விஷயம்னா எல்லாரும் சொன்ன மாதிரி தான். பாடிட்டு இருக்கும்போது ஸ்டேஜுக்கு வருவாங்க, சவுண்ட் செக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது மிஸ்டேக்காக இருந்தால் இது மிஸ்டேக்ப்பா, இதை கொஞ்சம் திருத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய சொல்லி தருவாங்க. இப்போ எப்படின்னா இப்படி பாடக்கூடாது, இதை இப்படி பாடினா நல்லாயிருக்கும், இம்ப்ரூவைஸ் பண்ணி பாடினா ஒன்றும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மிஸ்டேக் இருந்தால் மறைக்க மாட்டாங்க, அப்படியே ஓப்பனாக சொல்லிடுவாங்க. அதை நம்ம அடுத்ததில் இப்படி கரெக்டாக பண்ணால் என்கரேஜ் பண்ணுவாங்க நிறைய. சூப்பர் சூப்பர். அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ஆஃப் கேம்லேயே வந்து நிறைய லூட்டிகள்லாம் நீங்கள் பண்ணுறது பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஷூட்லாம் போகும். அதில் வந்து நிறைய குட்டி குட்டி பிரேக்ஸு, ஃபுட் அப்படின்ட்டுலாம் இருக்கும். யாராவது ஜட்ஜஸ்லேருந்து இல்லை அர்ச்சனாக்கா வந்து வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்தது அந்த மாதிரி மெமரிஸ் எதானு இருக்கா? சமைச்சு கொண்டு வந்து சாப்பிட்டது, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது, அந்த மாதிரி மெமரிஸ்? கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. எப்போவுமே லஞ்ச் பிரேக் விட்டால் எல்லாருமே அவங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து நல்லா பேசிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்போம். அச்சுமா வந்து அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க. ஜாலியாக பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஜட்ஜஸும் நல்லா பேசுவாங்க. பிரேக் டைம் விட்டால் நாங்கள் ஜட்ஜஸ் கிட்ட போயிட்டு நல்லா பேசிட்டு அப்புறம் நான் நல்லா பண்ணேன்னா சார் அப்படின்னு கேட்பாங்க. சூப்பராக பண்ணேனால நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த ஃபன் டைம் மெமரிஸ் கண்டிப்பாக.
நாங்கள்லாம் வந்து இங்கே ஜி ஆஃபீஸில் கூட நாங்கள் எல்லோரும் ஜாலியாக தான் இருப்போம். இப்போ சாங் கொடுக்குறப்போ மட்டும் அந்த ட்ரைனிங் டைமில் மட்டும்தான் கொஞ்சம் சீரியஸ் மோட். ஆமாம் சீரியஸாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஜாலி தான். நான் வந்து அங்கேருந்து இந்த ஷோக்கு வர முன்னாடியே ஐயோ எல்லோரும் இப்படி இருக்காங்களே நம்ம பாடணுமே ஸ்டேஜு ஜட்ஜஸு ட்ரைனர்ஸு எப்படின்னு வருவேன். கேமராவுக்கு முன்னாடி பாடணும் ரொம்ப பயந்துட்டு வந்தேன். இங்கே வந்தோடனே எல்லாமே ஜாலியாக இருக்குது. அப்போ ஜாலியாகவே இருந்துட்டு எல்லோரும் நல்லா பாடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பி. நாங்கள் வந்து வர்ஜா, அக்ஷித் அம்மா, அக்ஷித் நாங்கள் எல்லாரும் வர்ஜா அப்பாவோட ரூமில் வந்து வர்ஜா ரூமில் வந்துட்டு ஃபுட்டு சமைப்போம். நாங்களே வந்து சமைப்போம். ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணிப்போம். ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணிப்போம். ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். அந்த இது என்ன மாதிரி ஸ்நாக்ஸ்? சும்மா இப்போ ஈஸியா ஏதாவது எப்படின்னா, பசிச்சா bread ஏதாவது omelette. பிரெட் ஆம்லெட் போடுவோம். இல்லாட்டி அந்த மேகி ஏதாவது Super, போட்டு super, சாப்பிட்டுப்போம். லஞ்சு இப்போ வந்து ஷூட் போயிட்டு இருக்கும்போது பிரேக் விட்டாங்கன்னா போதும் எல்லாரும் எல்லாரும் ஒண்ணா வந்துருவாங்க. எல்லாரும் அப்படியே சுத்தி அப்போ வந்து அந்த காம்படிஷன் அதெல்லாம் அதெல்லாம் இல்ல. ஆமா, அப்ப எதுவும் எல்லாமே மறந்துடுவோம். Yes. அப்ப எல்லாரும் வந்து ஜாலியா பேசிக்கிட்டு அப்ப மட்டும் எல்லாரும் நல்லா பாண்ட் ஆகுறது ஃபன்னா இருக்கும். அப்போ சூப்பர். ரொம்ப மெமரினா மேனுவல் விஜய் தக்ஷன் நாங்க அவங்க எல்லாரும் பாடும்போது நாங்க அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டு கிளாப் பண்ணிட்டு இருப்போம். கிளாப் பண்ணி ஆனா அவங்க பாடும்போது மட்டும் ஜாலியா அப்படியே ஒரு வைப். சவுண்ட் செக்னு நாங்கெல்லாம் எந்திரிச்சு நின்று என்ன ஸ்டெப் போடலாம் அப்படி யோசிக்கிறது இப்படின்லாம் உண்டு. Super. நாங்க எல்லாருமே வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடி நிறைய சேட்டை பண்ணுவோம். ஆனா ஸ்டேஜுக்கு போனா மட்டும் இப்படியே தான் நிப்போம். இந்த பக்கம் திரும்ப மட்டும் ஒரு அட்டென்ஷன் ஜோன் அப்படின்னா. அதாவது Of course. Right. ஏதோ சொன்னீங்க, என்னது? ஸ்டேஜ்ல அம்பி, வீட்டுக்கு போனா அன்னியன். ரைட், ஓகே. அஃப்கோர்ஸ் அர்ச்சனா அக்கா பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ ஒரு ஆங்கர் ஆஃப் த ஷோனா அவங்க எல்லாத்துக்குமே வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஃபைனல்ஸ் போக முடியாது, எல்லாருமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, எலிமினேஷன் ஒன்று இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து அவங்க அவ்வளோ தூரம் பாசிட்டிவாக எல்லாரையுமே வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ அர்ச்சனா அக்கா பற்றி அங்கிருந்து அர்ச்சனா அக்கா வந்து ரொம்ப ஸ்வீட். அவங்க எதா இருந்தாலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எதா இருந்தாலும் போயிட்டு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி நடந்துச்சு அர்ஜுமா, இந்த மாதிரி போச்சு, இல்லை நம்ம எந்த டிசிஷன் எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அவங்க அதுக்கு ரைட்டாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி எடுங்க, இந்த மாதிரி எடுத்தா கரெக்டாக இருக்கும். இப்போ எலிமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும்போது ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஸ்டேஜ் ஏறுவீங்க, இது போனால் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நீங்கள் சீனியர்ஸில் வரலாம், இல்லை நிறைய ஸ்டேஜ் ஏற தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது அர்ச்சுமா கிட்ட ரொம்ப பிடிக்கும். சூப்பர். இப்போ இப்போ பீப்புள் சாய்ஸ் ரவுண்ட்லலாம் வந்து எல்லாரும் பதட்டமாக இருந்தாங்களா, இது இத்தனை இருக்கு, ரொம்ப வித்தியாசமே இருக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது அச்சுமா வந்து சொல்லுவாங்க, இது இன்னைக்கு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், உங்களுக்கு நிறைய வாய்ப்புலாம் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கு அவங்க பண்ணுறதெல்லாம். அவங்க பண்ண பெஸ்ட் ஆஃப் ஃபன் மூமெண்ட்ஸ் அதெல்லாம். ஃபன் மூமெண்ட்ஸ்னா அப்படியே டக்குன்னு ஜூரிஸ் பற்றி பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இன்ஸ்டால. ஆமா அது பிடிச்சது. இப்போ ஏதாவது ஒரு டஃப்பான காம்படிட்டிவ் ரவுண்ட்ல வந்து எல்லாரும் சீரியஸா இருப்பாங்க, அவங்க வந்து ஏதாவது ஃபன் பண்ணாங்கன்னா எல்லாரும் அப்படியே ஃபன் ஆயிடுவாங்க. எல்லா வாரமே ஸ்டார்ட் பண்ண போகும்போது அவங்க ஜாலியாக டான்ஸ் ஆடுவாங்க, எங்களையும் டான்ஸ் பண்ண வைப்பாங்க. அது எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பெஸ்ட் மோட்டிவேஷன். அச்சுமா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, எல்லார் கூடயும் பேசுவாங்க. அவங்க வந்து நான் வந்து இதழில் கதை எழுதுன்னு ஒரு சாங் பாடினேன். அப்போ எனக்கு ரொம்ப தொண்டை ஃபுல்லாக கட்டிக்கிச்சு, என்னால் பாட முடியல. அப்போது அப்படி இருந்து நான் அழுதுட்டு இருந்தேன். என்னை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க, விடு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இது ஒன்று தானே, அடுத்த வாரம் நீ பெஸ்ட்டு கொடு, கோல்டு வாங்கிடலான்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் நான் அழுதுட்டு இருந்தேன், என்னால் முடியல. ஆமாம், சொல்லிட்டு இருக்கும்போது அச்சுமா வந்தாங்க, இதுக்கு எதுக்கு நீ அழுதுற, இவ்வளோ வாரம் இருக்குது, இவ்வளோ பாட்டு பாட போகிற, நீ இவ்வளோ பாட்டில் இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் நீ விழுந்துடக்கூடாது, இன்னும் நிறைய இது இருக்குன்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அச்சுமா எப்படின்னா வந்து அவங்க இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து அப்படியே குழந்தையாவே மாறிடுவாங்க. எல்லாருக்கூடயும் அப்படியே ஜாலியாக பேசுறது, ஜோக் பண்ணுறது, பேசுறது, நல்லா டான்ஸ் ஆடுறது, நல்லா ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருக்கும் அவங்க கூட இருக்கும்போதெல்லாம். ஸோ ஸ்வீட்.
அஃப்கோர்ஸ் இந்த ஜேர்னில வந்து நிறைய பாடல்கள் வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, நிறைய நாட்கள் எடுத்திருப்பீங்க அப்படின்னு இருக்கும்போது, ஆனா இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் எனக்கு செம்ம டிஃபிகல்ட்டா இருந்தது. நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, உங்களோட இந்த ஜேர்னில எந்த பாட்டு? அது எங்களுக்காக அப்படியே பாடியும் காட்டிடுங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஸோ எந்த பாட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது? சிறுகூட்டுல சாங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதை நான் வந்து இன்ட்ரொடக்ஷன் ரவுண்டில் பாடியிருந்தேன். அது வந்து அது வந்து நான் ஃபஸ்ட்டு நான் அந்த சாங்கை கேட்குறேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இது என்ன இந்த மாதிரியெல்லாம் இந்த சாங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருக்கேன். சிறுகூட்டுல உள்ள கோயிலுக்கு ஒரு 100 ஆசை, பெண் கோயிலத்தான் அது தேடுது, தினம் சேர்ந்து பேச, ஒன்னா கலந்து இருந்து உலகம் அத மறந்து பாடாதோ, சிறு கூட்டுல உள்ள கோயிலுக்கு ஒரு 100 ஆசை. சூப்பர். நான் வந்து பழனியப்பான்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு வந்து. எனக்கு 2 days தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே இருந்துச்சு. பழனியப்பா வந்து முன்னாடி இருக்கிற ஒரு ஹம்மிங் இருக்கும். ஓகே. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்களுக்காக ஓகே. ஞானப்பழத்தை பிழிந்து ரசமன்பினோடு நாம் உண்ணவம் கொடுத்த முருகானி பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்து ரசம் அன்பினோடு நான் உண்ணவா கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கென்ன விதம் இக்கணியை நாமியைவது என்று நாமித்தான் முருகானி பிரஜமனான பழத்தை பிழிந்து ரசமன்பினோடு நாம் உண்ணவம் கொடுத்த நல்ல குருநாதன் நீ உனக்கென்ன விதமிக்கனியை நாமிவதென்று நாணித்தான் அப்பணித்தலைய தரவில்லை. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்ப்பா. 2 days தான் எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே. உங்களுக்கு டிஃபிகல்ட்? நான் வந்து ரொம்ப பயந்து ரொம்ப சின்சியராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணது வந்து கட்டக்கற்பலிங்கன்னு ஒரு சாங் தான். அது ஏன்னா லிரிக்ஸ் எல்லாம் அதிகமாக ரொம்ப புரியாத மாதிரி கடன்னு போயிட்டு இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப லேட் பண்ணேன். ஆனால் எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க? 3 days. 3 days எடுத்துக்கிட்டீங்க. கட்ட கருப்புலிங்கா காத்து நிற்கும் மகாலிங்கா உன்னை அந்தரத்தில் தான் வரவழைத்து டாய் ஐயா வேலாகித பரவகாலி மலையாள கருப்பு சனேசம் முன்னாடி வச்ச மாமகளே காலி முண்டு கனிமாக பரக் மரிய மாப்பு மாரி காமச்சு கோர்தன அடிக்க முடியும் இருமுடி காலி பாண்டி பண்ணி எங்க 18 ஐயோ நான் வேற பாட்டுக்கு போயிட்டேன். பரவாயில்ல ஃபர்ஸ்ட் போயிடலாம். தெரியுது. அதுலயே இதே லிரிக்ஸ் தான் வரும். ஐயோ மறந்துட்டேனே. பட் ஆனா நல்ல ஃப்ளோ. ஐயா வேலாயுத பரவகாலி மலையாள கருப்பு சனேசம் முன்னாடி வச்ச மாமகளே காலி முண்டு கனிமாக பரக் மரிய மாப்பு மாரி காமச்சு கோர்தன அடிக்க முடியும் இருமுடி காலி பாண்டி பண்ணி அதானே நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாடுறேன். பாடுங்க. கட்ட கருப்புலிங்கா காத்து நிற்கும் மகாலிங்கா உன்னை அந்தரத்தில் தான் வரவழைத்து டாய் ஐயா வேலாகித பரவகாலி மலையாள கருப்பா சன்னியாசம் முன்னாடி வச்ச மாமகளே காலி முண்டு கனிமாக பரக் மரிய மாப்பு மாரி காமச்சு கோர்தன அடிக்க முடியும் இருமுடி காலி பாண்டி மணி உன்னை சட்டி முட்டி தாளம் கொட்டி வரவழைத்து எங்க ஊரு மக்களையும் நீ காத்தருட வேணுமையா. மைக்கே தேவையில்லை நினைக்கிறேன். பேசும்போது த்ரோட் இருக்கிற குரல் அப்படி வருது. டூ குட். உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்த சாங்? ஒன் அண்ட் ஒன்ல நான் ஆல்ரெடி சொன்னேன். 1 and 1ல இசையில் தொடங்குதமான ஒரு பாட்டு பண்ணுறது.
அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே நான் கேட்கும் போது ஈஸியா பாடிடலாம்னு நினைச்சேன். ட்ரெயின் பண்ணும் போது தான் தெரிஞ்சிச்சு, ஐயோ இவ்வளோ இருக்கா இதுல, சரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இதை பாடிடணும் அப்படின்ட்டு அந்த பாட்டு. எங்களுக்காக ஃபியூ லைன்ஸ். இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே, வசந்தம் கண்டதம்மா வாடும் வாலிபமே, வசந்த கோலங்களை வானின் தேவதைகள் கண்டு ரசிக்க வந்து கூடிவிட்டால் இன்று நமக்கு இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே. உங்கள் எனக்கு வந்து சங்கமம் ரவுண்ட்ல தான் வந்து ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. எப்படின்னா நான் ஒரு பாட்டு நல்லா கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் நடக்கும்போது டக்குன்னு பாட்டு சேஞ்ச் பண்றோம் அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, எப்படிடா நல்லா கத்துக்க போறோம் அப்படின்ட்டு. அதனால தக 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 வேண பாட்டு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்காக. தக 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 வேண ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, தக 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 வேண ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே, ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே. பியூட்டிஃபுல். அந்த குரல்லாம் அப்படியே இப்படி மைன்யூட்டா வந்துட்டு பாடும்போது மட்டும் என்ன சூப்பரா பாடுறீங்க எல்லாருமே. ஓகே, நெக்ஸ்ட். நான் பாடினதுல வந்து நான் எதையும் டஃப்னு ஃபீல் பண்ண மாட்டேன். அதுலேயும் வந்து எனக்கு டஃப்பாக இல்லை. நான் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. போகும்போதே நாளைக்கு மினி பர்ட்னா இன்னைக்கு டியூன் ஃபுல்லாத்தையும் மறந்து நைட் ஃபுல்லாக உட்காந்து பாடின பாட்டு ஓராயிரம் யானை கொண்டா. ஓகே. ஓராயிரம் யானை கொன்றால் பரணி, ஆதலால் யுத்தம் இருக்கு கவனி, தாய் வயிற்றில் தலை கீழாக உன் வழியோ இல்லை நேராக, தோள் சாய புது உறவிங்கே தூண் எல்லாம் இனி தூளாக, ஆயிரம் யானை கொன்றால் பரணி. வாவ், பியூட்டிஃபுல். எல்லாருமே ரொம்பவே சூப்பரா பாடினீங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து இதே பெஸ்ட்டை வந்து கொடுக்கணுன்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய இப்போ இந்த கைத்தட்டல் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மக்கள் வரவேற்புன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ உங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர் வந்து சொல்ற அந்த கமெண்ட்ஸ்லாம் அது எதான பார்த்துட்டு இருக்கீங்களா? அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு அதை பத்தி பேசலாம் கண்டிப்பா. நாங்கள் இப்போ வெளியே போனால் அவங்க வந்து நீ சரிகமப்பால ஜீ தமிழில் வரவங்க தானே, உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ கிடைக்குமா அப்படியெல்லாம் பேசுவாங்க. அது நான் இவ்வளோ மக்கள்கிட்ட இவ்வளோ ரீச் ஆயிருக்குன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வரும்போது நான் நினச்சிட்டு இருந்தேன், ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்திருக்கேனே, இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு நினச்சிட்டு இருந்தேன். அது எதுவுமே இல்லைக்கா, இங்கே வந்து எல்லாமே திறமை தான் சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பிக்கா. நான் வந்து பாடுறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் வந்து மக்கள் வந்து ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் வந்து எப்போ பாடும்போதும் கமெண்ட் எல்லாம் பார்க்குறேன், நீங்கள் நல்லா பாடுறீங்க பாப்பா, நீங்கள் பாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்போ பாடினாலும் எனக்கு மக்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இப்போது நான் இதுக்குள்ளே வந்தது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நான் வெளியே போகிறேன்னா என்ன நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க. நான் இப்போ ஒரு கடைக்கு போனேன், அப்போது வெளியே ஒரு பாட்டி போயிட்டு இருந்தாங்க, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு தம்பி அப்படின்னாங்க.
எங்க டிவியில பார்த்துருப்பீங்க கரெக்டா அப்படின்னு கேட்டேன். ஆமா ரொம்ப அழகா பாடுற அப்படின்ட்டு சொன்னாங்க. கமெண்ட் நான் எப்பவுமே சிவன் பாட்டு தான் பாடுவேன், அதனால கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிவன் கூடயே இருக்காருப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியில எங்கேயாவது போனோம்னா நீ தானேப்பா விஷ்ணு, உன் பேர் விஷ்ணு தானேன்பாங்க. நான் விஷ்ணு இல்ல, இன்னொரு விஷ்ணு அப்படின்னு கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது அவங்க பையன் மாதிரி நினைச்சு கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. போடும்போது அதுக்கப்புறம் வெளியில எல்லாம் போகும்போது நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜீ தமிழ நான் உன்னை பார்த்துருக்குறேன், நல்லா பாடுறப்பா, நல்லா பாடிட்டு. அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் நல்லா பாடுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்வீட் ஸ்வீட் ஸ்வீட். அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் 6 பேருமே வின்னர்ஸ் தான். ஸோ எந்த ப்ரெஷர் எடுத்துக்காமல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் ஃபினாலியில் போயிட்டு பெஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ பிஃபோர் வி வைண்ட் அப், எனக்காக ஒரு குட்டி ரிக்வெஸ்ட், 6 பேரும் சேர்ந்து ஏதாவது எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? தூர கிழக்கு கரவோரந்தா தாழ பறந்து வரும் மேகந்தா உன்கிட்ட சேராதோ என் பாட்ட கூறாதோ உன்னாக நாம் கூடும் சந்தர்ப்பம் வராதோ உன் கூட நானும் சேர ஒத்த காலில் நின்னேனே சென்னார கூட்டத்தோடு செய்தி ஒன்று சொன்னேனே கண்ணாலம் காட்சி எப்போது என்னாலும் நேசம் தப்பாது நாமவரத்தில் கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்தேன் காணல மணி 7-8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் என்று தோணல. ஏ சூப்பர். இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. இன்னும் நிறைய இது வந்து ஜஸ்ட் கிக் ஸ்டார்ட் தான். இன்னும் நிறைய நீங்க அச்சீவ் பண்ணணும். மை பெஸ்ட் விஷஸ். இன்னும் இப்போ நிறைய டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய இந்த யங் சிங்கர்ஸ்லாம் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து அவங்க டைரக்டர்ஸை ரீச் பண்ணுவீங்கன்னு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.